சோர்வு மறுரூபமாக்கும் சத்தியங்கள். கட்டுரை 10. சோர்வு. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். கலாத்தியர் 6வது அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய அனுமதியின் பேரில் இப்பாடத்தில் நாம் உற்சாகம் தொடர்புடைய முற்போக்கான கருத்துக்களை பார்க்கலாம். இது குறித்து முழுமையாக நாம் பார்ப்பதற்கு முயற்சிக்கப் போகின்றோம். மேலும் இப்பாடத்தை நிறைவு செய்கையில் நாம் இதில் டிடி என்ற பட்டம் பெற்றவர்களாக இருப்போம். பாபிலோனிலுள்ள பல்வேறு பிரிவுகளில் காணப்படும் போதகர்கள் எப்படி அவரவருக்குரிய இறையியல் கல்லூரிகளுக்கு செல்கின்றனர் என்பதையும், எப்படி அங்கு 4 அல்லது அதற்கு மேற்பட்ட வருடங்கள் பயிலுகின்றனர் என்பதையும், பின்னர் வெளியில் வருவதற்கும் தங்கள் ஊழியங்களை செய்வதற்கும் தயாராக இருக்கையில் அவர்கள் எப்படி டிடி பட்டம் பெற்றுக்கொள்கின்றனர் என்பதையும் நாம் அறிவோம். அப்பட்டத்தை பெற்றுக்கொண்டாலும் அப்பட்டத்திற்கு பெரும் மதிப்பு எதுவும் இல்லை என்பதையும் நாம் அறிவோம். இந்த பாடத்திலோ மிகவும் மதிப்புமிக்க ஒரு டிடி பட்டத்தை உங்களது கவனத்திற்கு கொண்டு வர நான், அதாவது ஆசிரியர், விரும்புகிறேன். இப்பாடத்தில் முன்வைக்கப்படும் கருத்துக்களின் ஆவிக்கு இசைவாய் வந்து இந்த டிடி பட்டத்திற்கு தகுதியாகின்றவர்கள் இதன் மூலம் தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்துவதற்கு பெரிதும் உதவப்படுவார்கள் என்பதை கண்டு கொள்வார்கள். தேவனுடைய பிள்ளை எதிர்த்து போர் புரிய வேண்டிய மிக முக்கியமான சத்துருக்களில் ஒன்றாக சோர்வு காணப்படுகிறது என்று நான், அதாவது ஆசிரியர், எண்ணுகிறேன். எனினும் வினோதம் என்னவெனில், சோர்வினுடைய அபாயகரமான பண்புகளை வெகு சிலரை உண்மையில் உணர்ந்து கொண்டவர்களாக காணப்படுகின்றனர். பெருமையோடும் சுயநலத்தோடும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் பகைமையோடும் சண்டை சச்சரவோடும் சகலவிதமான பொல்லாப்புகளோடும் எதிர்த்து போராடும் சகோதர சகோதரிகளை நாம் பார்த்திருக்கின்றோம். ஆனால் அதே வேளையில் சோர்வை ஏதோ தங்கள் நல்ல நண்பர்களின் ஒருவனை வரவேற்பது போன்று 2 கரங்களை விரித்து வரவேற்கின்றனர். இப்படியே தேவ வார்த்தைகளில் உள்ள அநேக காரியங்கள் கையாளப்படுகின்றது. சில வசனங்களுடைய விஷயத்தில் அதில் இடம்பெறும் குறிப்பிட்ட சில வார்த்தைகளை தவிர மற்ற அனைத்தையும் உள்வாங்கிக் கொள்கின்றோம். மேலும் அந்த ஒரு சில வார்த்தைகள் நாம் முற்றிலுமாக புறக்கணித்தும் விடுகின்றோம். சில வருடங்களுக்கு முன்பாக சகோதரர் ஒருவர் பின்வருமாறு கூறினது எனக்கு ஞாபகம் வருகின்றது. அவர் சகோதரர் பெஞ்சமின் அவர்களை, சகோதரர்கள் ஆவியின் கனிகளுக்காக வேண்டிக் கொள்கையில் அவர்கள் சாந்தத்திற்காக வேண்டிக் கொள்கின்றனர், தாழ்மைக்காக வேண்டிக் கொள்கின்றனர், பொறுமைக்காக வேண்டிக் கொள்கின்றனர், அன்பிற்காக வேண்டிக் கொள்கின்றனர். ஆனாலும் ஆவியின் கனிகளில் முக்கியமான ஒன்றாக காணப்படும் சந்தோஷத்திற்காக எந்த ஒரு சகோதரனும் ஜெபம் பண்ணி வேண்டிக் கொண்டதை என் வாழ்நாள் முழுவதும் நான் கேட்டதே இல்லை. இதை கவனிக்கையில் இது எனக்கு புரியாத புதிராகவே இருக்கின்றது என்று கூறினார். இப்படி அவர் தெரிவித்த போது, ஆம், இது உண்மை என்றே எண்ணினேன். இதுவே சோர்வு குறித்த விஷயத்திலும் நடைபெறுகின்றது. கர்த்தருடைய ஜனங்களில் அநேகர் பெருமை தங்களை ஆள அனுமதிப்பதற்கு ஒரு கணம் கூட விரும்புவதில்லை. அவர்கள் தங்களுக்குள் சுயநலம் வர அனுமதிக்கலாம் என்றோ, பூமிக்குரிய லட்சியங்கள் தங்களில் மேலோங்க அனுமதிக்கலாம் என்றோ எண்ண மாட்டார்கள். ஆனாலும் சோர்வு வரும்போது மட்டும் அவர்கள் ஏனோ அதை குறித்து மகிழ்ச்சியாய் காணப்படுகின்றனர். அவர்கள் அதை எதிர்த்து போராட வேண்டும் என்று ஒருபோதும் எண்ணுகிறதில்லை.
போர் நடைபெறுகையில் பொதுவாகவே இரண்டு படைகள் ஒருவரோடு ஒருவர் யுத்தம் பண்ணுவார்கள். எதிர்நாட்டு படையினரை பின்பக்கமாக போய் தாக்குவதற்கு என்று போர் புரியும் மற்ற நாட்டின் படைத்தளபதி தனது படையினுடைய பல்வேறு பிரிவுகளுக்கு கட்டளையிடுவார். எதிர்நாட்டார் தாங்கள் முன்பக்கத்திலும் பின்பக்கத்திலும் தாக்கப்படுவதை அறிய வரும்போது ஒரே சமயத்தில் இரண்டு பக்கங்களிலும் போர் புரிய முடியாமல் திணறுவார்கள். இது சாத்தான் அடிக்கடி பயன்படுத்தும் வழிமுறைகளில் ஒன்றாக காணப்படுகின்றது. சுயநலத்தோடும் பெருமையோடும் பொறாமையோடும் மற்ற தீய பண்புகளோடும் எதிர்த்து போராடும் காரியத்தில் நம்மை சாத்தான் மும்முரமாக பிஸியாக வைத்துக் கொள்கின்றான். பின்னர் சாத்தான் இதுதான் இவனை விலப்பண்ணுவதற்குரிய சரியான தருணம். சோர்வு என்னும் எனது சேனையினை நான் பின்பக்கமாக அனுப்பி வைக்கப் போகின்றேன். அப்புறம் இவனை நான் தாக்குவேன், இவன் விழுந்து போவான் என்பான். பெருமை அல்லது சுயநலத்தை அல்லது வேறெந்த தீமையான பண்புகளை நாம் எதிர்த்து போராடுவது என்பது எப்படி சாத்தானை எதிர்த்து போராடுவது போன்று காணப்படுமோ அதுபோலவே சோர்வை எதிர்த்து போராடுவதும் இன்னுமாக சோர்வடைய பண்ணும் எண்ணங்களை எதிர்ப்பதும் சாத்தானை எதிர்த்து போராடுவதாகவே காணப்படும் எனும் கருத்தினை மனதில் நிறுத்தி கொள்வோமாக. சோர்வை குறித்து சரியான விதத்தில் அநேகர் புரிந்து கொள்ளவில்லை என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. சரீர அல்லது மன பலவீனத்தின் காரணமாக வரும் மன அழுத்தமே பெரும்பாலும் சோர்வாக கருதப்படுவதை நாம் காண்கின்றோம். ஆனால் இதுதான் சோர்வு என்று அதாவது ஆசிரியர் எண்ணுகிறதில்லை. உண்மையான சத்துருவுக்கு எதிராக நாம் யுத்தம் பண்ணத்தக்கதாக முதலாவது சோர்வு என்றால் என்ன என்பதை நமது மனங்களுக்கு முன் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும். சோர்வு 3 வகைப்படும் என்று சொல்லலாம். முதலாம் வகை சோர்வானது தேவன் செய்த அல்லது செய்து தராதவைகளின் விளைவாக வரும் சோர்வாகும். இரண்டாம் வகை சோர்வானது மற்றவர்கள் செய்த அல்லது செய்ய தவறினவைகளின் விளைவாக வரும் சோர்வாகும். மூன்றாம் வகை சோர்வானது நீங்கள் செய்த அல்லது செய்ய தவறினவைகளின் விளைவாக வரும் சோர்வாகும். சோர்வு என்னும் இப்பாடத்தை நாம் ஆராய்கையில் இந்த 3 வெவ்வேறு வகையான சோர்வுகளை தெளிவாக நம்முடைய மனதில் நிறுத்தி கொள்வோமாக. இப்பாடத்தில் 3ஆம் வகை சோர்விற்கு நாம் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப் போகின்றோம். சோர்வானது பல்வேறு காரியங்களினால் உருவாகின்றது. பெருமையானது சோர்வை கொண்டு வரலாம். உலகத்திடமிருந்து அல்லது சகோதர சகோதரிடமிருந்து வரும் கனத்தை, அதாவது பெருமையானது இச்சிக்கின்ற இம்மாதிரியான கனத்தை அடைய முடியாத காரணத்தினால் ஒருவன் சோர்வடையலாம். சில சமயம் சோர்வானது சுயநலத்தின் காரணமாக வரலாம். ஏனெனில் ஒருவன் அவனுக்கு உரிமையில்லாத ஏதோ ஒன்றிற்காக சுயநலமாய் ஆசைப்படுகின்றான். மேலும் அதை அவன் அடைய தவறுவதினால் சோர்வுக்குள்ளாகின்றான். 3 காரியங்கள் தேவனுடைய ஜனங்களை அடிக்கடி சோர்வுக்குள்ளாக்கின்றது என்று அதாவது ஆசிரியர் எண்ணுகின்றேன். அதில் முதலாவது அறியாமையாகும், இரண்டாவது யோசனையின்மை மற்றும் 3வது சந்தேகமாகும். ஆனால் தேவ ஜனங்களுக்கு பெரும்பாலும் வரும் சோர்விற்கு அறியாமையே விசுவாசமின்மையோ காரணமாயிராமல் மாறாக பெரும்பாலும் யோசனையின்மையே காரணமாக இருந்துள்ளது. அதாவது போதுமான அளவுக்கு இக்காரியங்களை குறித்து யோசிக்காமல் இருப்பதே காரணமாக இருந்துள்ளது என்று நான் நம்புகின்றேன். அதாவது ஆசிரியர் பிரயாணம் பண்ணியுள்ள ஐக்கிய நாடுகளிலுள்ள சில பகுதிகளில் விவசாயிகள் சோர்வுக்குள்ளாகுவது வழக்கமான காரியமாகும். அவர்கள் இந்த இலையுதிர் காலத்தில் என்ன செய்ய போகின்றோம் என்று தெரியவில்லை. நாங்கள் வாழ போதுமான உணவு இருக்காதோ என்ற பயம் இருக்கின்றது. மழை இல்லாததினால் எங்கள் பயிர்களெல்லாம் அழிந்துவிட்டது என்று சொல்வார்கள். இப்படி அவர்கள் கூறுவதை நான் அநேகந்தரம் கேட்டிருக்கின்றபடியால் நான் எப்போதெல்லாம் அந்த இடங்களுக்கு செல்கின்றேனோ அப்போதெல்லாம் இவ்வார்த்தைகளை கேட்க வேண்டியிருக்கும் என்ற எண்ணம் எனக்கு வந்துவிட்டது. இது
அநேகமாக யோசனையின்மையினுடைய விளைவு என்றே நான் எண்ணுகின்றேன். ஒவ்வொரு வருடமும் இந்த அனுபவம் தங்களுக்கு வந்திருக்கின்றது என்பதை அவர்கள் மறந்து விடுகின்றனர். பயிர்கள் அவர்கள் எதிர்பார்த்த அளவுக்கு விளைச்சலை கொடுக்கவில்லை என்றாலும் பட்டினிலிருந்து தப்பிக்கும் அளவுக்கு கொஞ்சமாகிலும் விளைச்சலை பெற்றிருந்தனர் என்பதையும் அவர்கள் மறந்து விடுகின்றனர். அவர்கள் கொஞ்சம் சிந்திப்பார்களானால் இப்படியான கவலைகளையும் மனசோர்வினையும் தவிர்த்திருக்க முடியும் என்று தோன்றுகின்றது. அவர்கள் பின்வருமாறு யோசித்திருக்க வேண்டும். அதாவது, இம்மாதிரியான நெருக்கடிகள் முன்பும் வந்திருக்கின்றன. குறைந்த விளைச்சலுள்ள காலங்களும் முன்பு நமக்கு இருந்திருக்கின்றன. முந்தைய காலங்களிலும் வறட்சி இருந்திருக்கின்றன. பல்வேறு பூச்சிகள் நம்முடைய பயிர்களை நாசம் பண்ணி இருந்திருக்கின்றன. எனினும் அவைகளை எப்போதும் சமாளித்து வந்திருக்கின்றோம். இந்த இலையுதிர் காலத்திலும் எப்படியாவது இந்த நெருக்கடிகளை சமாளித்து தாண்டி வந்துவிடுவோம் என்று அவர்கள் யோசித்திருக்க வேண்டும். ஆனால் அதற்கென்று அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான துயரம் அவர்களை அமிழ்த்தும் தருணங்களை எதுவும் வரவே வராது என்று நான் சொல்லவில்லை. மாறாக முந்தைய காலங்களிலும் இம்மாதிரியான நெருக்கடிகள் வந்துள்ளன என்பதையும் அவைகளெல்லாம் அவர்கள் எப்போதுமே சமாளித்து கடந்து வந்துள்ளனர் என்பதையும் அவர்கள் ஞாபகப்படுத்தி யோசிக்காமல் காணப்படுவதே அவர்களுக்கு அடிக்கடி வரும் சோர்வுக்கான பெரும் காரணமாய் இருக்கின்றது என்றே சொல்ல வருகின்றேன். என்னை பொறுத்தவரையில் சோர்வாகிய இந்த மோசமான பண்பிற்கு மருந்தாக கர்த்தரால் கொடுக்கப்பட்டிருக்கும் பல்வேறு காரியங்கள் மீது தியானம் பண்ணுவதும் அவைகளை ஞாபகத்தில் வைத்து கொள்வதும் அவைகளை குறித்து சிந்திப்பதுதான் சோர்வை ஜெயங்களுவதற்குரிய மாபெரும் இரகசியமாக காணப்படுகின்றது. ஒருவேளை இந்த அண்ட சராசரத்திலேயே சோர்வடைய வாய்ப்பிற்குரிய அநேக காரணங்களை பெற்றவர் ஒருவர் இருப்பாரானால் அது என்னை பொறுத்தவரையில் தேவனாகத்தான் இருக்க முடியும். நீங்களும் நானும் சில காரியங்களை செய்ய முயற்சித்திருக்கின்றோம். மேலும் அவைகளின் விளைவுகள் பெரிய அளவில் இல்லை என்று காண்கையில் நாம் சோர்வும் அடைந்திருக்கின்றோம். பரமபிதா பல ஆயிரக்கணக்கான காலங்கள் என்ன செய்து கொண்டிருந்தார் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள். ஆனால் ஏன் அவர் மட்டும் சோர்வடையவே இல்லை? அவர் பல்லாயிரக்கணக்கான வேதாகமங்களை அச்சடிக்க பண்ணியுள்ளார். ஆனால் எத்தனை பேர்தான் அதனால் பயனடைந்துள்ளனர் என்று கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இதன் நிமித்தம் அவர் ஏன் சோர்வடையவில்லை? அவர் இஸ்ரேல் ஜனங்களை எப்படியெல்லாம் பல ஆண்டுகளாக வழி நடத்தியிருக்கின்றார். அவர்களை எப்படியெல்லாம் எகிப்திலிருந்து வெளியே கொண்டு வந்து வனாந்தரத்தின் வழியாக வழிநடத்தி இறுதியில் கானான் தேசத்தை கைப்பற்ற பண்ணினார். எனினும் அவர்கள் தங்கள் இருதயங்களை கடினப்படுத்தி கொண்டார்கள். இதன் நிமித்தம் தேவன் ஏன் சோர்வடையவில்லை? தேவன் எத்தனை பிரம்மாண்டமான காரியங்களை பூமியில் உருவாக்கியுள்ளார். ஆனால் மனிதன் அவைகளை வீணடித்து அழித்து கொண்டிருக்கின்றனர். பல ஆண்டுகளாக மரம் வளர்வதன் மூலம் அது மிகுந்த உயரத்தை அடைகின்றது. ஆனால் மனிதன் போய் சில நிமிடங்களுக்குள்ளாக அதை கோடாரியால் வெட்டி விடுகின்றான். மனுஷன் அதை கொண்டு சிறப்பான ஏதோ ஒன்றை செய்ய விரும்புகின்றான். சில சமயம் அதை கொண்டு சுருட்டு, சிகரெட்டு வைக்கும் பெட்டியோ அல்லது இதுபோன்ற ஏதோ ஒன்றை செய்ய ஆசைப்படுகின்றான். ஒருவேளை நம்மைப் போலவே தேவனும் காணப்படுவாரானால் அவரும் அநேகமாக நீண்ட காலத்திற்கு முன்னதாகவே சோர்வுக்குள்ளாகி இருந்திருப்பார். ஏனெனில் சோர்வடைவதற்கு அவசியமான அநேக காரண காரியங்கள் அவருக்கு இருக்கின்றன. நம்முடைய தேவனுக்கு இருக்கின்றது. அவர் தமது மனதில் கொண்டிருக்கும் மாபெரும் திட்டத்தினை தம்முடைய ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். அவைகளின் முடிவு என்னவாக இருக்கும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். எப்படி சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நிறைவேறும் என்பதை அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். தாம் திட்டமிட்டபடியே எப்படி சகல காரியங்களும் அருமையாய் நடைபெற்று வருகின்றது என்பதை அவர் ஞாபகத்தில் வைத்திருக்கின்றார். இனிமேல் நிறைவேற வேண்டிய காரியங்களும் திட்டமிட்டபடியே துல்லியமாய் நிறைவேறும் என்று நம்பும் அளவுக்கு அவரிடம் விசுவாசம் காணப்படுகின்றது. இவைகளெல்லாம் அவர் ஞாபகத்தில் கொண்டிருக்கின்றபடியால் அவரில் சோர்விற்கு இடமில்லை. தேவனே சோர்வடையவில்லை எனில்
நமக்கு சோர்வடைவதற்கென்று எந்த காரணங்களும் இருக்கப் போவதில்லை. அடுத்த தலைப்பு முதலாம் வகை சோர்வு. இப்பொழுது நாம் சோர்வினுடைய அந்த 3 வெவ்வேறு வகைகளை குறித்து பார்க்க போகின்றோம். முதலாவதாக தேவன் செய்த அல்லது செய்து தராத காரியங்களின் விளைவாக நமக்கு வரும் சோர்வை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். கர்த்தருடைய ஜனங்களில் சிலர் தேவன் தங்களுக்கு பெரிய ஊழிய வாய்ப்புகளை கொடுக்கவில்லை என்பதற்காக சோர்வடைகின்றனர். இன்னும் சிலர் தாங்கள் பெரிய பெரிய காரியங்களை செய்யத்தக்கதாக தேவன் தங்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தை அருளவில்லையே என்று சோர்வுக்குள்ளாகின்றனர். உடன் இருப்பவர்கள் காரியங்களை உடனுக்குடன் புரிந்து கொள்ளும் மனத்திறனை பெற்றிருப்பது போன்றதொரு மனத்திறனை தேவன் தங்களுக்கு கொடுக்கவில்லையே என்று சிலர் சோர்வுக்குள்ளாகின்றனர். அநேக சோதனைகளை பெற்றிருக்கும் நிலைமையிலும் பெரிய தியாகங்களையும் செய்ய வேண்டிய நிலைமையிலும் தேவன் தங்களை வைத்திருக்கின்றதன் நிமித்தம் சிலர் சோர்வுக்குள்ளாகின்றனர். இந்த கவலைகள் அடிப்படையற்றவை, நியாயமற்றவை என்று நான், அதாவது ஆசிரியர், நினைக்கின்றேன். நாம் எதிர்பார்த்த விதத்தில் தேவன் செய்யவில்லை என்பதற்காக நீங்களும் நானும் சோர்வுக்குள்ளாகின்றோம் என்றால் அது உண்மையில் தேவன் காரியங்களையும் சரியாக செய்யவில்லை என்று நாம் எண்ணி சோர்வுக்குள்ளாக்குவதற்கு சமமாய் இருக்கின்றது. நாம் சோர்வடையும் போது இது தேவனுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லும் அளவுக்கு நாம் புத்திசாலிகளாக இருப்பது போன்று காட்டிக்கொள்வதற்கு சமமாய் இருக்கின்றது. நாம் சோர்வடையும் போது இது நாம் பின்வருமாறு சொல்வதற்கு சமமாக காணப்படும். அதாவது, தேவன் அதிக ஞானமுள்ளவராக இருந்திருப்பாரானால் அவர் எனக்கு பெரிய வாய்ப்புகளை கொடுத்திருந்திருப்பார். அவர் புத்திசாலியாய் இருந்திருப்பாரானால் பொது பேச்சாளனுக்குரிய திறமை அதிகமாக எண்ணில் இருப்பதை அவர் பார்த்து அதற்கான வாய்ப்புகளை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்திருப்பார் என்றெல்லாம் சொல்வதற்கு சமமாக காணப்படும். இது உண்மையில் நம்மிடத்தில் காணப்படும் இயேசுனையின்மையின் சுட்டி காட்டுகின்றது. இதை நான் இயேசுனின்மை என்றே சொல்வேன். நான் இதை அறியாமை என்று சொல்ல மாட்டேன். ஏனெனில் எவைகள் செய்யப்பட வேண்டும் என்பதை தேவன் நம்மை விட நன்கு அறிந்தவராய் இருக்கின்றார் என்று நாம் அறிவோம். இச்சோர்வு விசுவாசமின்மையினால் உண்டானது என்றும் நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் அனைவருடைய நன்மைக்கேதுவாக காரியங்களை நடப்பிக்க தேவன் நல்லவராக இருக்கின்றார் என்பதை நாம் விசுவாசிக்கவே செய்கின்றோம். இது இயேசுனையின்மையை சுட்டி காட்டுகின்றது. தேவன் சகலத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறார் என்பதை நாம் மறந்திருக்கின்றபடியால் இன்னுமாக தேவன் எவ்வளவு பெரியவர், எவ்வளவு ஞானமுள்ளவர், எவ்வளவு மகத்துவமானவர் என்பதையும் அவர் இதுவரை செய்து வந்துள்ள சகல காரியங்களும் சரியாகவே இருந்திருக்கின்றது என்பதையும் அவர் எக்காலகட்டத்திலும் செய்யும் சகல காரியங்களும் சரியாகவே இருக்கும் என்பதையும் நாம் மறந்திருக்கின்றபடியால் நாம் சோர்வுக்குள்ளாக்குவது என்பது நமது யோசனையின்மையினை சுட்டி காட்டுகின்றதாக இருக்கும். ஒருவேளை நான், அதாவது ஆசிரியர், செய்திருந்தால் தேவனை விட சிறப்பாக செய்திருப்பேன் என்று நினைக்க பல விஷயங்கள் என்னுடைய சிறு வயதில் என் மனதில் காணப்பட்டன. ஆனால் பிற்பாடு நான் பெரியவனாகி அறிவிலும் ஞானத்திலும் வளர்ந்த போதே நான் குழந்தை பருவத்தில் சிறந்தது என்று கற்பனை செய்தவைகளை விட தேவனுடைய வழி எப்படி சிறந்ததாக காணப்படுகின்றது என்பதை என்னால் கண்டுகொள்ள முடிந்தது. நிறைய விஷயங்கள் இப்படி இருந்திருந்தால் சிறப்பாக இருந்திருக்குமே என்று நான் சிறுவயதில் எண்ணினதுண்டு. எங்கள் வீட்டில் சமைக்கப்படும் மீன்களை குறித்து நான் அடிக்கடி சிந்தித்ததுண்டு. மீன்களில் முள் எலும்பு இல்லாமல் இருந்தால் அவைகளை சாப்பிடும்போது எலும்புகளை கவனமாக பார்த்து பிரித்தெடுத்து சாப்பிட அதிகம் நேரம் எடுத்துக்கொள்ளாமல் இருக்குமே என்று நான் எண்ணினதுண்டு. ஏன் தர்பூசணியில் இவ்வளவு விதைகள் காணப்படுகின்றன என்று 2 அல்லது 3 விதைகளை மட்டும் தேவன் அதில் வைத்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் என்றும் நான் அடிக்கடி எண்ணினதுண்டு. ஆனால் நான் பெரியவனான பிற்பாடு இக்காரியங்களை எல்லாம் குறித்து சிந்தித்து பார்க்கும்போது தேவனுடைய வழி எனது வழிகளை விட சிறந்தது என்று என்னால் பார்க்க முடிந்தது. இவைகளில் தேவனுடைய ஞானம் எவ்வளவு உள்ளடங்கி உள்ளது என்று நான் அப்போது உணர்ந்து கொண்டது எனக்கு ஞாபகத்தில் இருக்கின்றது. ஒருவேளை தேவன் மீனில் எலும்புகளை வைக்கவில்லை எனில் மனிதன் அவைகளை வேகமாக சாப்பிட்டிருப்பான். பின்னர் காலப்போக்கில் மீன்கள் இல்லாமலே போயிருந்திருக்கும்.
எதிர்கால சந்ததியினருக்கும் மீன்கள் தேவை என்று தேவன் அறிந்திருந்தபடியால் மனிதன் மீன்களை மெதுவாக சாப்பிடத்தக்கதாக அவைகளில் எலும்புகளை வைத்தார் என்று பார்க்கின்றோம். இதையே நான் தர்பூசணி பழத்தின் விஷயத்திலும் உணர்ந்து கொண்டேன். மனுஷர்கள் உணவினை வீண் விரயம் வேஸ்ட் செய்வார்கள் என்று தேவன் அறிந்திருந்தார். தர்பூசணி பழத்தினை எல்லா மனுஷரும் சாப்பிட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். மனுஷர்கள் பழங்களை வீணடிக்கையில் பழங்கள் சீக்கிரமாய் தீர்ந்து போகும் பட்சத்தில், அதிலும் ஒருவேளை தர்பூசணியில் தேவன் ஒரு சில விதைகளை மாத்திரம் வைத்திருப்பாரானால் பழங்கள் மீண்டும் விளைவதற்கு வாய்ப்பில்லாமல் போகும் என்பதை தேவன் அறிந்திருந்தார். ஆகையால் இந்த தர்பூசணி பழங்களில் நான் நிறைய விதைகளை வைக்கப் போகின்றேன். ஒருவேளை மனுஷர் பழங்களை வீணாய் விரயம் பண்ணினாலும் தொடர்ந்து நிறைய விதைகள் மிஞ்சி காணப்படும் என்று தேவன் தமக்குள்ளாக நினைத்திருப்பார். ஞானமற்று செய்யப்பட்டிருக்கிறேன் என்று எது நமக்கு தோற்றமளித்ததோ அதுவே சிறந்த காரியமாய் விளங்குகின்றது. நம்முடைய தேவனின் வழி என்பது சரியானதும் சிறந்ததுமாக இருக்கின்றது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் மற்றும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள வேண்டும். இப்படியே கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் நம்முடைய அங்கத்துவத்தின் விஷயத்திலும் ஊழியத்துக்குரிய நம்முடைய வாய்ப்புகளின் விஷயத்திலும் உண்மையாக இருந்துள்ளது. உங்களால் மேடையில் போய் நின்று செய்தி கொடுக்க முடியவில்லை என்று சோர்வுக்குள்ளாகாதீர்கள். கிறிஸ்துவின் அங்கத்தினர்கள் அனைவரும் ஒரே மாதிரி காணப்பட தேவன் சித்தம் கொள்ளவில்லை. தம்முடைய சித்தத்தின்படி அவர் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயங்களை ஏற்படுத்தியுள்ளார். ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தின்படி தேவன் கிறிஸ்துவனுடைய சரீரத்தில் அவயங்களை ஏற்படுத்துவாரானால் சரீரம் என்ற ஒன்றே இருந்திருக்காது. மாறாக ஒரு பெரிய வாய் மட்டுமே இருந்திருக்கும். சரீரத்தினுடைய இந்த அவயமாக நாம் இருந்தால் சிறப்பாய் ஊழியம் மாற்ற முடியும் என்பதை அவர் அறிவார். ஒருவேளை தேவன் நமக்கு பெரிய வாய்ப்புகளை தரவில்லை என்பதற்காக அல்லது நம்மிடம் இல்லாத வேறு சில ஆசீர்வாதங்களை நமக்கு அருளவில்லை என்பதற்காக அல்லது அவரது வார்த்தைகள் பற்றி ஆழமாய் புரிந்து கொள்ளும் திறனை நமக்கு கொடுக்கவில்லை என்பதற்காக நாம் சோர்வுக்குள்ளாகுவோம் என்றால் இது நாம் உண்மையில் தேவன் மேல் சர்வாதிகாரம் செலுத்தி கொண்டு கட்டளையிட்டு கொண்டிருப்பதற்கு சமம் என்பதை நினைவில் வைத்துக் கொள்வோமாக. இன்னுமாக தேவன் தம் காரியங்களை சரிவர நிர்வகிக்கவில்லை என்று அவரிடம் கூறுவதற்கு சமம் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்வோமாக. இது பலி செலுத்தும் காரியங்களுக்கும் பொருந்தும். சிலர் தங்களுடைய அன்றாட அனுபவங்கள் தொடர்புடைய விஷயங்களில் அநேக தியாகங்கள் பலிகள் செய்ய வேண்டியிருக்கின்றது என்பதை காண்கையில் சோர்வுக்குள்ளாகின்றனர். அவர்களால் இந்த அநேக பலிகளின் விஷயத்தை புரிந்து கொள்ள முடிகிறதில்லை. அவர்கள், நான் என்னை தேவனுக்கு ஒப்பு கொடுத்து விட்டேன், இப்பொழுதோ அவர் இம்மாதிரியான சோதனைகளில் எல்லாம் என் மீது வரப்பண்ணுகின்றார், நான் கிட்டத்தட்ட மனநிலை பாதிக்கப்பட்டவன் போல் இருக்கின்றேன் என்று கூறுகின்றனர். இப்படி சோர்வடைவதற்கு பதிலாக நாம் உற்சாகமே அடைய வேண்டும். இது தேவன் நமது பலியினை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார், இன்னுமாக நம் வாக்குறுதியினை அங்கீகரித்திருக்கின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. இது நாம் ஆசீர்வதிக்கப்பட்ட வகுப்பாரில் அங்கத்தினர்களாகி இறுதியில் நமது அருமை மீட்பரோடு அவரது சிங்காசனத்தில் பங்கடைய வேண்டுமென தேவன் விரும்புகின்றார் என்பதை சுட்டி காட்டுகின்றது. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். யாக்கோப்பு 1:12. சோதனைகள் மற்றும் பிரச்சனைகள் வருவதன் காரணமாக நாம் சோர்வடைவதற்கு பதிலாக உற்சாகமடைய வேண்டும். ஆகையால் தேவன் இதுவரை செய்த விஷயங்களுக்கும் சரி அல்லது இனிமேல் செய்ய போகும் விஷயங்களுக்கும் சரி அல்லது இதுவரை செய்யாதிருந்த விஷயங்களுக்கும் சரி, இவைகள் எதுவுமே சோர்விற்கான காரணியாக உற்சாகத்தை குறைப்பதற்கான காரணியாக இருப்பதில்லை. தேவன் செய்கின்ற எதையும் நாம் சரியான மனநிலையில் ஏற்றுக்கொள்வோமானால் அது நமக்கு உற்சாகத்தையே கொண்டு வரும். இரண்டாவது தலைப்பு, 2ஆம் வகை சோர்வு. இப்பொழுது 2ஆம் வகை சோர்வை குறித்து, அதாவது நம்மை சுற்றிலும் இருப்பவர்கள் செய்கிற அல்லது செய்ய தவறின காரியங்கள் நிமித்தம் வரும் சோர்வை குறித்து சுருக்கமாக பார்க்கலாம். ஏதோ ஒரு சகோதரனோ அல்லது சகோதரியோ
அவர்கள் வாழ்க்கையில் செய்த காரியங்களின் நிமித்தம் அல்லது செய்ய தவறின காரியங்களின் நிமித்தம் இன்னொரு சகோதரன் மிகுந்த மனசோர்வுக்குள்ளாகுவதை காண்பது நமக்கு நூதனமாகவே இருக்கின்றது. நீங்கள் வாழும் இடத்திலுள்ள அயலகத்தாரில் ஒருவன் ஒருவேளை உங்கள் இல்லத்திற்கு வந்து, நான் மிகவும் ஆகியுள்ளேன், எனது பக்கத்து வீட்டுக்காரர் இன்று காலை மதுபானம் அருந்தி அவர் வீட்டிற்கு போயிருந்தார். போதையில் காணப்பட்ட அவர் அவரது வீட்டில் உள்ள எல்லா ஜன்னல்களுடைய கண்ணாடிகளையும் உடைத்து போட்டுவிட்டார். இதை பார்த்து கொண்டிருந்த எனக்கு மிகுந்த மனசோர்வு ஏற்பட்டுவிட்டது. எனக்கு எதையாவது போட்டு உடைக்க வேண்டும் என்பது போன்று தோன்றுகின்றது என்று உங்களிடத்தில் சொல்வானானால் உங்களுக்கு இது எப்படி தோன்றும்? இப்படிதான் இன்னொரு சகோதரன் அவனது வாழ்க்கையில் செய்த ஏதோ சில பிழைகளை நாம் கண்டு சோர்வடையும் போது காணப்படும் எந்த சகோதரன் என்ன செய்தாலும் நாம், அதாவது தேவனுக்கு உண்மையாக இருக்க வேண்டும் என்று தீர்மானமாய் காணப்பட வேண்டும். சில நாட்களுக்கு முன்னதாக ஒரு வீட்டில் நடைபெற்ற உரையாடல் ஒன்று எனது ஆசிரியர் ஞாபகத்திற்கு வருகின்றது. அந்த இல்லத்தில் காணப்பட்ட சகோதரனும் சகோதரியும் தேவனுக்கு தங்களை அர்ப்பணித்தவர்கள் ஆவார்கள். அவர்கள் தேவனை அவரது வார்த்தைகளையும் மிகவும் அன்பு கூர்ந்தார்கள். இன்னுமாக அவர்கள் ஒருவரை ஒருவர் மிகவும் அன்பு கூர்ந்தவர்களாக காணப்பட்டனர். அவர்கள் ஒருவரை ஒருவர் அன்பு கூறுவதை விட அதிகமாக அன்பு கூர்ந்து காணப்படும் வேறெந்த தம்பதிகளையும் நான் அறியேன். அவர்களோடு அவர்களது இல்லத்தில் இருக்கையில் அவர்களிடம் சவாலான ஒரு கேள்வியை முன்வைத்தேன். நான் அச்சகோதரனை நோக்கி, ஒருவேளை உங்களது மனைவி தேவனுக்கு உண்மையற்று போய்விட்டார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பிற்பாடு நீங்கள் உங்களது மனைவியை பின்தொடர்ந்து போவீர்களா அல்லது தேவனுக்கு உண்மையாய் நிற்பீர்களா என்று கேட்டேன். பின்னர் நான் அச்சகோதரியை நோக்கி, ஒருவேளை உங்களது கணவன் தேவனுக்கு உண்மையற்று போய்விட்டாரானால் நீங்கள் பிற்பாடு உங்களது கணவனை பின்தொடர்வீர்களா அல்லது தேவனை பின்தொடர்வீர்களா என்று கேட்டேன். அவர்கள் உறைந்து போய்விட்டார்கள். கனநேரம் அவர்கள் பேச முடியாமல் திணறினார்கள். ஏன் நான் இப்படி ஒரு கேள்வியினை முன்வைத்தேன் என்பதை அவர்களுக்கு விளக்கினேன். நான் அவர்களிடம், நீங்கள் இருவரும் ஒருவரை ஒருவர் மிகவும் அன்பு கூறுகின்றீர்கள் என்பதை நான் உணர்ந்திருக்கின்றேன். நான் கூறின அம்மாதிரியான அனுபவம் உங்களுக்கு ஒருபோதும் வராது என்றும் நான் நம்புகின்றேன். எனினும் எப்போதேனும் அம்மாதிரியான அனுபவங்கள் உங்களுக்கு வருமாயின் உங்களது துணை தேவனுக்கு உண்மையற்று போனாலும் நீங்கள் தேவனுக்கு உண்மையோடு காணப்படுவதற்கு தீர்மானமாக காணப்பட வேண்டும். வாழ்க்கையில் எக்கட்டத்திலாகிலும் உங்களது துணை தேவனுக்கு உண்மையற்று போய்விட நேரும் என்ற எண்ணத்தை உங்கள் மனதில் விதைக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. மாறாக, பூமியில் உள்ள எந்த ஒரு நபரும் எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் நீங்கள் தேவனுக்கு உண்மையாய் நிற்பீர்கள் என்ற உங்களது தீர்மானத்தை நீங்கள் உறுதியாய் பெற்றிருக்கவே உங்களை ஊக்குவிக்க விரும்புகின்றேன் என்று விளக்கி கூறினேன். நம்மோடு இருப்பவர்கள் திசை மாறி செல்லும்போது அது நமக்கு கவலையைத்தான் உண்டு பண்ணும். ஒரு சகோதரனோ சகோதரியோ சரியான ஜீவியத்தை ஜீவிக்கவில்லை எனில் நாம் துக்கப்படாமல் இருக்க முடியாதது தான். எனினும் நாம் சோர்ந்து போகக்கூடாது. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம் என்ற வசனத்தின் வார்த்தைகளை நாம் சிந்தையில் வைத்துக்கொள்வோமாக. கலாத்தியர் 6:9. சகோதரர்களில் ஒருவன் தேவனுக்கு உண்மையற்று போவானானால் நாம் தேவனுக்கு உண்மையோடு நிற்பதன் வாயிலாக அச்சகோதரனுக்கு நாம் உதவி செய்யலாம். ஒருவேளை நீங்கள் உண்மையற்று காணப்படுவீர்களானால் இது அச்சகோதரனை இன்னும் கீழ்நிலைக்கு இழுத்து சென்றுவிடும். நாம் அனைவரும் ஒருவருக்கொருவர் முன்மாதிரிகளாக காணப்படுகின்றோம். நாம் அனைவருமே இந்த இடுக்கமான வழியில் ஒருவருக்கொருவர் ஒத்தாசை பண்ணுகிறவர்களாக காணப்படலாம். இப்படி மற்றவர்களிடம் வெளிப்பட்ட உண்மையை பார்த்து அநேகர் உற்சாகமடைந்து சோர்விலிருந்து வெளிவந்திருக்கின்றனர். இந்த காரியத்தினை நம் நினைவுகளில் நாம் வைத்து கொள்ள வேண்டும். ஒரு விதத்தில் நாம் நம்முடைய சகோதரர்களின் காவலர்களாக இருக்கின்றோம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு இக்காலத்தில் காவலாளிகளாகிய இருப்பதற்குரிய சிலாக்கியத்தினை நீங்களும் நானும் மதிக்கவில்லை எனில்
அடுத்த யுகத்தில் உலகத்தின் காவலாளிகளாய் இருப்பதற்குரிய பாக்கியத்தில் நாம் பங்காளிகளாக இருக்க மாட்டோம். நம்முடைய சகோதர சகோதரிகளுக்கு காவலாளிகளாக நாம் காணப்படுகின்றோம் என்று சொல்கையில் தேவன் நம்மை நோக்கி, உனது சகோதரன் இடறின விஷயத்தில் உன்னைத்தான் முழு பொறுப்பாளியாக பார்க்கப் போகின்றேன் என்று கூறுகின்றார் என்ற விதத்தில் நான் சொல்வதாக புரிந்துகொள்ளக்கூடாது. மாறாக தெய்வீக குடும்பத்தில் அங்கத்தினர்களாக காணப்படுவதற்குரிய ஸ்லாக்கியத்தினை நாம் ஆழமாக சிந்தையில் வைத்து கொள்ளத்தக்கதாக நாம் சகோதர சகோதரிகளின் காவலாளிகள் என்று பேசப்படுகின்றோம். இன்னுமாக தேவ ஜனங்களுக்கு உதவுவதற்குரிய ஸ்லாக்கியத்தினை நாம் மிகவும் மதித்து சிந்தையில் வைத்து கொள்ளத்தக்கதாகவும், சகோதர சகோதரிகள் நம்மை சோர்வுக்குள்ளாக்கும் நாம் விரும்பாதது போல நாமும் அவர்களுக்கு மனசோர்வு உண்டாக்கும் எதையும் செய்யாதபடிக்கு காணப்படத்தக்கதாகவும் நாம் சகோதர சகோதரிகளின் காவலாளிகள் என்று பேசப்படுகின்றோம். ஒருவேளை சகோதர சகோதரிகள், அதாவது அவர்கள் வாழ்வில் இடறுவர்களானால் அது நம்மை சோர்வுபடுத்துவதற்கு நாம் அனுமதிக்கக்கூடாது. நாமும் சோர்வடைவோமானால் அது அவர்களை இன்னும் பின்னுக்கு இழுத்து சென்றுவிடும். இதை மனதில் வைத்துக்கொண்டு எந்த ஒரு சகோதரன் அல்லது சகோதரிக்கு மன சோர்வை உண்டாக்கும் அல்லது அவர்களை பின்னுக்கு இழுத்து செல்லும் அல்லது அவர்களை இடரப் பண்ணும் எதையும் எந்த சூழ்நிலையும் செய்யாதபடிக்கு நாம் நாட வேண்டும். மூப்பர்களும் இந்த பிரகாரமாக ஒரு விசேஷித்த பாடம் காணப்படுகின்றது. அநேக மூப்பர்கள் சபையரை மனசோர்வுக்குள்ளாக்குகின்றனர். சில சமயங்களில் மூப்பர்களுடைய ஆதிக்கத்தின் நிமித்தம் சபை பலவீனமாய் காணப்படுகின்றது. சில மூப்பர்களை நாம் சந்திக்க நேருகையில் அவர்கள் தாங்கள் மூப்பர்களாக காணப்படுகின்றனர் என்பதை நமக்கு தெரியப்படுத்த விரும்புகின்றனர். ஒரு முறை ஒரு சகோதரனை நான், அதாவது ஆசிரியர், சந்தித்தேன். அவர் என்னிடம், நீங்கள் எங்களுடைய இடத்திற்கு வருகை தந்ததில் நான் மகிழ்ச்சி கொள்கின்றேன். உங்களை பார்க்கும்படிக்கு நான் சபையரால் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளேன். நான் தான் எங்கள் சபையிலுள்ள முன்னணி மூப்பர் என்று கூறினார். நானோ முன்னணி மூப்பரா என்று வினவினேன். அச்சகோதரனோ, ஆம், நான் தான் முன்னணி மீப்பர் என்றார். நானோ, முன்னணி மூப்பர் என்று ஏதேனும் வேதத்தில் காணப்படுகின்றதா என்று வினவினேன். அச்சகோதரனோ, மற்ற மூப்பர்களை விட நான் தான் நீண்ட காலம் சபைக்கு ஊழியம் செய்த சகோதரனாய் இருக்கின்றேன் என்றார். நான் அச்சகோதரனிடம், அப்படிப்பட்ட எதுவும் வேதாகமத்தில் இல்லை சகோதரனே. தன்னை குறித்து முன்னணி மூப்பர் என்று சொல்லிக் கொள்வது என்பது மூப்பருக்கு தகுதியான காரியமல்ல, அழகல்ல என்றேன். தங்கள் திறமைகள் இன்னென்ன விதத்தில் மற்றவர்களால் அடையாளம் கண்டுகொள்ளப்பட்டுள்ளது, பாராட்டப்பட்டுள்ளது என்பதை நம்மில் தெரிவிக்க விரும்பும் சகோதர சகோதரிகளை காண்கையில் எனக்கு மிகுந்த துக்கமே ஏற்படுகின்றது. அன்புக்குரிய நண்பர்களே, இதை எதிர்த்து போராடுவோமாக. இம்மாதிரியான ஆவியினை நமக்குள் நசுக்கி போடுவோமாக. நாம் ஒருவரை ஒருவர் சோர்வுக்குள்ளாக்கக்கூடாது. நாம் மற்றவர்களாலும் சோர்வுக்குள்ளாகக்கூடாது. சகோதர சகோதரிகளுடைய பாதையில் எந்த இடரலின் கல்லையும் போடாதிருப்போமாக. இப்படித்தான் அனைவரும் எண்ணுவீர்கள் என்று நான் விரும்புகின்றேன். எந்த ஒரு சகோதரனையும் நாம் சோர்வுக்குள்ளாக விரும்ப மாட்டோம். கிருபையில் உள்ள சகோதரனுடைய வளர்ச்சியினை தடை பண்ண நாம் விரும்ப மாட்டோம். சகோதரனுடைய ஆவிக்குரிய வளர்ச்சியின் பாதையில் இடையூறாய் இருக்கப் போகும் எதையும் செய்ய நாம் விரும்ப மாட்டோம். நான் ஒரு விஷயத்தை குறித்து இப்போது பதிவு செய்ய போகின்றேன். ஆனால் இந்த விஷயத்தை குறித்து சிலர் ஓரளவிற்கு அறிந்திருந்தாலும் சில நேரங்களில் தங்களையும் அறியாமலேயே சகோதர சகோதரிகளின் ஆன்மீகத்திற்கு இந்த விஷயத்தில் ஊறு விளைவித்து விடுகின்றனர். அப்படிப்பட்ட சம்பவம் ஒன்று கனடாவில் நடைபெற்ற மாநாடு ஒன்றில் நிகழ்ந்துள்ளது. அங்கு சென்றிருந்த போது தனக்கு வந்த அனுபவத்தை சகோதரன் ஒருவர் என்னிடம் பகிர்ந்து கொண்டார். இது இன்று உலகம் முழுவதும் விவாதிக்கப்படும் காரியம் ஒன்றுடன் தொடர்புடைய சம்பவமாகும். இன்றைய காலங்களில் பெண்களுடைய உடை குறித்தும் அவைகள் ஒழுக்கம் சார்ந்த விஷயத்திலும் மனம் சார்ந்த விஷயத்திலும்
எத்தகைய பாதகங்களையும் விளைவிக்கின்றது என்பதை குறித்தும் செய்தித்தாள்களில் அதிகம் எழுதப்பட்டிருப்பது நீங்கள் கவனித்திருப்பீர்கள். இது தொடர்புடைய விஷயத்தில் நான் சில வார்த்தைகளை பேசினால் அது நம்முடைய அன்புக்குரிய சகோதரர்களுக்கு உதவியாக இருக்கும் என்று நம்புகின்றேன். தேவனை அன்பு கூறுகின்றவர்கள் அனைவரும் அவரை பிரியப்படுத்தவும் அவருடைய ஜனங்களுக்கு உதவவும் வாஞ்சிப்பார்கள் என்பதில் எனக்கு நிச்சயமே. எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஜனங்களின் நலனுக்கு அடுத்தவைகளை நாடும் மற்றும் தேவ ஜனங்களை ஆசீர்வதித்து ஊக்குவிக்க நாடும் மனதுடைய சகோதரிகளை காணப்படுகின்றன என்று நான் நம்புகின்றேன். ஆனாலும் மற்றவர்களுடைய சில பலவீனங்கள் நம்மிடம் இல்லை என்பதால் அவர்களிடம் காணப்படும் அந்த பலவீனங்களை நாம் நினைவில் கொள்ள தவறுகின்றோம். அந்த குறிப்பிட்ட சகோதரன் என்னிடம் வந்து நான் முன்னமே குறிப்பிட்டிருந்த மாநாட்டின் போது அவருக்கு நேரிட்ட அனுபவத்தை பகிர்ந்து கொண்டார். அவர் என்னிடம், சகோதரர் பெஞ்சமின் அவர்களே, டொராண்டோவில் துவக்கத்திலிருந்து நான் மிகவும் பலவீனமானவனாகவும் ஒன்றும் இல்லாதவனாகவும் காணப்படுகின்றேன். இதனால் நான் சோர்வுக்குள்ளாகின்றேன். தேவன் வளர செய்வதற்கு என்னில் எதுவும் இல்லை. நான் பெரியளவில் வளர்ச்சி எதையும் காண்பிக்கவும் இல்லை. இனிமேலும் இந்த பாதையில் நான் தொடர்ந்து செல்வதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்றே எனக்கு தோன்றுகின்றது என்று கூறலாம். இதனிமித்தம் நீங்கள் சோர்வடைய தேவையில்லை என்று உங்களிடம் சொல்ல விரும்புகின்றேன். தேவன் யார் என்பதை நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நாம் இசைந்து கொடுக்கும் பட்சத்தில் அவரால் நம்மில் என்னென்ன கிரியை செய்ய முடியும் என்பதையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். ஒருவேளை தேவன் அல்லாத வேறு யாராவது நம்மில் இந்த வேலையை செய்ய போகின்றார்கள் என்றால் அப்போது நாம் நம்பிக்கையை வேண்டுமானால் கைவிடலாம். ஒருவேளை ஒரு தேவதூதன் வந்து நம்மை ராஜ்யத்திற்கு தகுதியாக்கப் போகின்றார் என்றால் அவர் தோல்வியை தழுவுவார். ஒருவேளை ஒட்டுமொத்த தூதர் சேனையும் என்னை ராஜ்யத்திற்கு தகுதியாக்கும்படிக்கும் நியமிக்கப்படுவார்களானால் அவர்கள் தோல்வியை தழுவார்கள். ஆனால் ஒருவேளை மகாதேவன் அதை செய்வாரானால் அதை அவரால் செய்ய முடியும் என்பதையும் நான் அறிவேன். நான் இசைந்து கொடுப்பேனா என்பது மாத்திரமே கேள்வியாக காணப்படும். ஒன்றுமில்லா பாத்திரங்களை கொண்டு தேவன் செய்துள்ள அற்புதகரமான காரியங்களை குறித்து நான் அடிக்கடி யோசித்து பார்த்து தியானித்திருக்கின்றேன். கரித்துண்டுகளிலிருந்து உருவாகும் வைரத்தை குறித்து நான் அடிக்கடி யோசித்து பார்ப்பேன். அடுப்பு குழாய்க்குள் காணப்படும் கருப்பு கரி போன்றதொரு பொருளிலிருந்தே வைரம் உருவாகியுள்ளது என்பதை சற்று சிந்தித்து பாருங்கள். இத்தகைய கரி போன்றதொரு பொருளிலிருந்து வைரம் உண்டாக்கப்பட முடியுமானால் தேவனாலும் நம்மை வைரங்களாக மாற்ற முடியும். நம்முடைய ஓட்டத்தின் துவக்கத்தில் ஒருவேளை நாம் பலவீனர்களாக காணப்படுவது நிமித்தம் நாம் சோர்வடைய வேண்டாம். ஒருவேளை அப்படிப்பட்ட நாம் ராஜ்யத்தில் பங்கடைவோமானால் இது நம்மில் திறமைகளோ அல்லது பலமோ இருக்கும் பட்சத்தில் வரும் மகிமை விட அதிகமான மகிமை தேவனுக்கு கொண்டு வருகின்றதாய் காணப்படும். வளர்ச்சி என்பது இயல்பாகவே மெதுவாக நடைபெறும் என்பதையும் நாம் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். வேதம் கூட இப்படித்தான் சொல்கின்றது. கிருபையில் வளருங்கள் என்று வேதம் கூறுகின்றது. வளர்ச்சி என்பது மெதுவாக நிகழக்கூடியது. இந்த விஷயம் பரிசுத்தவான்கள் தவறாய் புரிந்து கொள்ளும் காரியங்களில் ஒன்றாகும். இவர்கள் வளர்ச்சி என்பது ஒரு கனப்பொழுதில் சம்பவிக்கிறது என்ற கற்பனை பண்ணி கொள்கின்றனர். உடனடியாக ஆசீர்வாதங்களையும் உடனடியாக ஆவியின் அனைத்து கனிகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று கற்பனை பண்ணி கொள்கின்றனர். ஆனால் வேதம் இப்படியாக சொல்கிறதில்லை. அவர்கள் கர்த்தர் தம்முடைய மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்களை எல்லாம் பாடுவார். விருட்சங்கள் எண்ணப்படுவார்கள். ஏசாயா 61 அதிகாரம் 3வது வசனம் என்றும், நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதினால் என் பிதா மகிமைப்படுவார். யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனம் என்றும் வேதம் கூறுகின்றது. நீங்கள் ஒரு ஆப்பிள் மரத்தை காண்கின்றீர்கள் என்று வைத்துக்கொள்ளுங்கள். அதில் இலைகள் மாத்திரமே காணப்படுகின்றன. ஆனால் நீங்கள் அதை பார்த்து கொண்டிருக்கையில் திடீரென அது மேல் துவங்கி கீழ் வரையிலும் சிவப்பு ஆப்பிள் பழங்களினால் நிரம்பிவிட்டது.
இப்படியாக நடக்க சாத்தியம் இருக்கின்றதா? இப்படித்தான் ஆவின் கனிகளை உடனடியாக பெற்றுள்ளதற்காக சில பரிசுத்தவான்கள் எண்ணிவிடுகின்றனர். வேத வாக்கியங்களில் சொல்லப்பட்டிருப்பது போன்றுதான் நாம் வளர்ச்சியினை எதிர்பார்க்க முடியும். இப்படி இருக்க நீங்கள் அதிக ஜாக்கிரதை உள்ளவர்களாய் உங்கள் விசுவாசத்தோட தைரியத்தையும், தைரியத்தோட ஞானத்தையும், ஞானத்தோட இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோட பொறுமையையும், பொறுமையோட தேவபக்தியையும், தேவபக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள் என்று அப்போஸ்தலன் கூறியுள்ளது போன்றாகும். 2 பேதுரு 1 அதிகாரம் வசனம் 5 முதல் 7 வரை. ஆகையால் நம்முடைய வளர்ச்சி மெதுவாக நடைபெறுகின்றது என்பதற்காக நாம் சோர்வுக்குள்ளாக கூடாது. ஏனெனில் வளர்ச்சி என்பது மெதுவாக நிகழக்கூடிய ஒன்றே. வேதாகமும் இப்படித்தான் இதை தெரிவிக்கின்றபடியால் நாமும் இப்படித்தான் இந்த விஷயத்தில் எதிர்பார்ப்பு வைக்க வேண்டும். சிலர், ஆனால் என்னில் நான் அதிகமான பலவீனங்களை காண்கின்றபடியால் நான் சோர்வுக்குள்ளாகின்றேன், முன்பை விட இப்பொழுது தான் என்னிடத்தில் அதிக பலவீனத்தை காண்கின்றேன் என்று சொல்லலாம். ஒருவேளை காரியங்களை நாம் சரியான விதத்தில் பார்க்க முடிந்தால் இந்த சோர்வுகளில் சில ஊக்கம் தருபவைகளாக மாற வாய்ப்புண்டு என்று நான், அதாவது ஆசிரியர், நம்புகின்றேன். தேவனுடைய ஜனங்களால் சோர்வு உண்டாக்குபவைகள் என்று கருதப்படும் அநேக விஷயங்கள் உண்மையில் ஊக்கம் தரக்கூடிய விஷயங்களை காணப்படுகின்றன என்பதை நாம் காணலாம். சில காலங்களுக்கு முன்பு சந்திக்க வாய்ப்பு கிடைத்த ஒரு சகோதரி குறித்து எனக்கு ஞாபகம் வருகின்றது. அச்சகோதரியோ என்னிடம், நான் மிகவும் சோர்வடைந்திருக்கின்றேன், எனக்கு எதுவும் ஞாபகத்தில் இருக்கிறதில்லை. முன்பெல்லாம் எனக்கு நல்ல ஞாபகத்திறன் உண்டு, ஆனால் இப்போதெல்லாம் என்னால் எதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ள முடியவில்லை. இது என்னை சோர்வுபடுத்துகின்றது என்று தெரிவித்தார்கள். இதற்கு நான், சகோதரியே, உங்களுக்கு முன்பை விட நல்ல ஞாபக சக்தி இருக்கின்றது என்று நான் நம்புகின்றேன் என்றேன். அதற்கு சகோதரியோ, இல்லவே இல்லை என்று பதிலளித்தார்கள். நான் மீண்டுமாக, முன்பை விட இப்பொழுது உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருக்கின்றது என்றே நான் எண்ணுகின்றேன் என்று கூறினேன். அதற்கு அச்சகோதரியோ பின்னர், ஏன் என்னால் எதையும் நினைவில் வைத்துக்கொள்ள முடியவில்லை என்று வினவினார்கள். நானோ, சகோதரியே, ஏனென்று உங்களுக்கு நான் இப்பொழுது சொல்கின்றேன். முன்பு நல்ல ஞாபக சக்தி இருந்தது என்று இப்போது ஞாபக சக்தி மிகவும் குறைவுபட்டிருக்கிறது என்றும் கூறுகின்றீர்கள். நீங்கள் முன்பு நல்ல ஞாபக சக்தியுடன் இருப்பதற்கான காரணம், அப்போது நினைவில் வைத்து கொள்ளும் அளவுக்கு நீங்கள் பெரிய காரியங்களை எதையும் அறிந்திருக்கவில்லை. அப்பொழுது நீங்கள் ஞாபகத்தில் வைக்க வேண்டியிருந்ததெல்லாம், வியாழக்கிழமை ஆலயத்திற்கு செல்ல வேண்டும், இன்னுமாக வெள்ளிக்கிழமை மாலை 5 மணிக்கு அனைவரும் கூடி தேநீர் குடிக்க வேண்டும், இன்னுமாக இரவு அந்த கடைக்கு சென்று என்னென்ன பொருட்கள் வாங்க வேண்டும் என்பதே ஆகும். இதனால்தான் அப்பொழுது உங்களுக்கு நல்ல ஞாபக சக்தி இருந்தது. இப்பொழுதோ உங்கள் ஞாபகத்தில் எல்லாவற்றையும் வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு அநேக, அதாவது சத்தியங்களை, காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் பெற்றிருக்கின்றீர்கள். ஆகையால் தான் எல்லாவற்றையும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள முடியாத அளவுக்கு உங்களது ஞாபக சக்தி குறைந்து போய்விட்டது என்று நீங்களே எண்ணிக்கொண்டு கிட்டத்தட்ட சோர்வுக்குள்ளாக போய்விட்டீர்கள் என்றேன். சிலர் தங்களுடைய பிள்ளைகளிடத்தில் தாங்கள் பொறுமையை இழப்பதன் மித்தம் சோர்வுக்குள்ளாகின்றனர். அவர்கள் சில வருடங்களுக்கு முன்பெல்லாம் நான் இவ்வளவு பொறுமையற்று காணப்பட்டது இல்லை, ஆனால் இப்பொழுது சின்ன சின்ன விஷயத்திற்கெல்லாம் கோபப்படுகின்றேன் என்று கூறுகின்றனர். அநேக தருணத்தில் இது வளர்ச்சிக்கான அறிகுறியாகவே காணப்படுகின்றது. எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். இப்பொழுது செய்கின்ற அதே காரியத்தை பிள்ளைகள் முன்பு செய்தபோது நீங்கள் கோபப்படவில்லை. காரணம், இப்பொழுது நீங்கள் பெற்றிருக்கும் உயர் நெறிமுறைகளை அப்போது அநேகமாக நீங்கள் அவ்வளவுக்கு பெற்றவர்களாக இருப்பீர்கள். முன்பெல்லாம் உங்கள் பிள்ளைகள் உங்களிடத்தில் அநாகரிகமாக பேசும்போது நீங்கள் அவைகளை அழகு, குட் என்று ரசித்தீர்கள். அதை உங்கள் அயலகத்தார் மற்றும் நண்பர்களும் எல்லாம் வர்ணித்து கூறி ரசித்தீர்கள். இப்பொழுதோ பிள்ளைகள் பெற்றோரிடம் மரியாதையாக நடந்து கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக சில விஷயங்களை புரிந்து கொண்டிருக்கின்றீர்கள். ஆகையால் பிள்ளைகளின் அநாகரிகமான நடவடிக்கைகளை விளையாட்டான காரியமாக பார்ப்பதற்கு பதிலாக துக்கப்பட வேண்டிய காரியமாக பார்க்க உங்களால் முடிகின்றது. ஒரு காலத்தில் உங்களால் நகைச்சுவையாக, விளையாட்டாக பார்க்கப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது உங்களுக்கு கவலைக்குரிய விஷயமாக தெரிகின்றது. இதனால் நீங்கள் சோர்வுக்குள்ளாக கூடாது.
ஒரு கோணத்தில் பார்க்கும்போது இது உங்களை ஊக்குவிக்கவே வேண்டும். சில விஷயத்தில் அதிக பலவீனங்கள் மற்றும் அபூர்ணங்கள் உங்களிடத்தில் இருப்பதையும் இன்னுமாக நீங்கள் அதிக போராட்டங்களை போராட வேண்டியிருக்கிறது என்பதை நீங்கள் காணலாம். ஆனால் இதற்காக நீங்கள் சோர்வடையக்கூடாது. இது நீங்கள் தேவனுடைய தயவையும் ஆசீர்வாதத்தையும் அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதற்கான சாட்சியும் ஆகும். மேலும் இது எவை தவறு என்றும் எவைகள் உங்கள் வாழ்க்கையில் சரி செய்யப்பட வேண்டும் என்றுமுள்ள விஷயங்களுக்கு தேவன் கண்களை திறந்து கொண்டிருக்கின்றார் என்பதற்கான சாட்சியும் ஆகும். உங்களிடத்தில் நிறைய குற்றங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடிவதற்காக சோர்ந்து போகாதிருப்பீர்கள். இப்படி உங்களால் கண்டுபிடிக்க முடியும் என்பதை நீங்கள் எதிர்பார்த்திருக்கலாம். சகோதரத்தில் உள்ள தப்பிதங்களை உங்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றபடியால் சோர்வடையாதீர்கள். நீங்கள் கிருபையில் வளர வளர உங்களிடத்தில் அதிக தவறுகளை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடிகின்றதோ அதுபோலவே சகோதரரிடத்திலும் உங்களால் அதிகமாக தவறுகளை எளிதில் அடையாளம் கண்டுகொள்ள முடியும். இதற்கு ஒரு உதாரணத்தை கொடுக்கின்றேன். சில வருடங்களுக்கு முன்னதாக ஒரு சகோதரன் சத்திய தூது கொடுத்தபோது, நீங்கள் எத்தனை அருமையான செய்தி, மிகவும் அருமை, எவ்வளவு தெளிவாக சகோதரன் பாடத்தை விவரித்திருக்கின்றார் என்றெல்லாம் சொல்வீர்கள். ஆனால் வருடங்கள் சென்ற நிலையில் இப்பொழுது அதே சகோதரன் வேறொரு தேவை செய்தி கொடுப்பதை கேட்பீர்கள். இப்பொழுது அநேகமாக நீங்கள் என்ன சொல்வது என்றே எனக்கு தெரியவில்லை. அவருக்கு வசன எண்களை நன்கு மேற்கோளிட தெரியும் என்று நான் எண்ணியிருந்தேன். இறைமேலில் உள்ள வசனத்தை உபகமத்தில் இருக்கின்றது என்று சொல்லிவிட்டார். இன்னொரு வசனம் மத்தேயு 10ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது என்றார். ஆனால் அவர் மேற்கோளிட்ட அந்த வசனம் 15ஆம் அதிகாரத்தில் இருக்கின்றது என்பீர்கள். பின்னிருந்த தவறுகளை எல்லாம் நான் கவனித்திருக்கின்றேன் என்றால் நான் மோசமான நிலைமையில் காணப்படுகின்றேனோ என்றும் கூறுவீர்கள். இது நல்ல நிலையை சுட்டி காண்பிக்கின்றது. நீங்கள் வசனங்களை குறித்த அறிவின் விஷயத்தில் நல்லதொரு வளர்ச்சியை அடைந்திருக்கின்றீர்கள். நீங்கள் கிருபையில் வளர வளர உங்கள் சொந்த தவறுகளை, உங்களது சகோதரர்களுடைய தவறுகளை கூட அதிகமாக எளிதில் கண்டுபிடித்து விடுவீர்கள். நம்முடைய சகோதரிகளுடைய தவறுகளை நாம் அடையாளம் கண்டு கொள்வோம். ஆனாலும் அவைகளை அன்பினால் மூடிப்பட நாட வேண்டும். அவர்களுடைய தவறுகளை மற்றவர்களோடு கலந்துரையாட வேண்டும் என்று நாம் யோசித்து கூட பார்க்கக்கூடாது. ஆகையால் மேலே சொல்லப்பட்டுள்ள விஷயங்களுக்காக நாம் சோர்வடைய வேண்டியதில்லை. ஒருவேளை நீங்கள் பின்வருமாறு நான் எப்படியாக இருக்க வேண்டுமோ அப்படியாக இல்லை என்பது போல எனக்கு தோன்றுகின்றது. இத்தனை வருடங்களாக தேவன் என்னை வழிநடத்தி ஆசீர்வதித்து வந்திருந்தாலும் நான் இதைவிட நன்றாக இருந்திருக்க வேண்டும், வளர்ச்சி காண்பித்திருக்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் என்று எண்ணலாம். பிரச்சனை என்னவெனில், நீங்கள் எப்படி காணப்படுகின்றீர்கள் என்பது உங்களுக்கு தெரியாது என்பதே ஆகும். நீங்கள் உங்களை பார்த்ததில்லை. உங்கள் தோற்றம் எப்படி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியாது. உங்களை நீங்கள் பார்க்க 3 வழிகள் இருக்கின்றன. உங்களை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் உங்களது மாம்சத்தை காண்கின்றீர்கள். உங்களது ஆவியினை, புது மனதை பார்க்க உங்களது மனதில் முயற்சிக்கின்றீர்கள். ஆனால் உங்களால் முடியவில்லை. நீங்கள் உண்மையில் உங்கள் மாம்சத்தை பார்க்கின்றீர்கள். புது சிருஷ்டி உங்களுக்குள் மறைந்து காணப்படுகின்றது. என்னை, ஆசிரியர் நான் பார்க்கையில் எனது மாமிசத்தையும் ஆவியையும் கலந்த நிலையில் பார்க்கின்றேன். சில சமயங்களில் இது பயங்கரமான குழப்பத்தை தருகின்றது. ஆகையால் தான் என்னில் உள்ள விஷயங்களில் எது மாமிசம் சம்பந்தப்பட்டது மற்றும் எது ஆவி சம்பந்தப்பட்டது என்பதை என்னால் எப்போதும் தெளிவாய் அடையாளம் கண்டுகொள்ள முடிகிறதில்லை. ஒருவேளை அனுபவங்களில் மாமிசம் எவ்வளவு செயல்பட்டிருக்கின்றது மற்றும் ஆவி எவ்வளவு செயல்பட்டிருக்கின்றது என்பதை கண்டுகொள்ள எனக்கு நேரம் எடுத்துக்கொள்கின்றது. ஆனால் நீங்கள் உங்களில் மாம்சத்தை பார்ப்பது போன்றே, அல்லது நான் என்னில் மாம்சத்தை ஆவியை சேர்த்து பார்ப்பது போன்றே தேவன் நம்மை பார்க்கிறதில்லை. அவர் ஆவியை, புதிய மனதை மட்டும் பார்க்கின்றார். மேலும் அது அவருக்கு நலமாய் தோன்றுகின்றது. தேவனே தம்முடைய சித்தத்தை நம்மிடத்தில் நடப்பிக்கின்றார். தேவன் என்னில் 23 வருடங்களாக தம்முடைய சித்தத்தை நடப்பித்து கொண்டிருக்கின்றார் என்பதை குறித்து நான், ஆசிரியர் யோசித்து பார்க்கையில், அவர் உங்களிடத்திலும் சிலவற்றை நடப்பித்து வளர்த்திருப்பார் என்று நம்புகின்றேன்.
இதுதான் நான் உயிர்த்தெழுதலுக்காக வாஞ்சிப்பதற்குரிய மற்றொரு காரணமாகும். நான் உண்மையில் எப்படி காணப்படுகின்றேன் என்பதை பார்ப்பதற்கும், தேவன் என்னில் எதை நடப்பித்து வளர்த்திருக்கின்றார் என்பதையும் பார்ப்பதற்கும் வேண்டி நான் உயிர்த்தெழுதலுக்காக இயங்குகின்றேன். அது எவ்வளவு மகிமையானதாக காணப்படும். உங்களை குறித்து சிந்தித்து பார்க்கும்போது மாமிசத்தை குறித்து அதிகம் யோசித்து கொண்டிருக்காதீர்கள். மாமிசத்தோடு போர் புரியுங்கள், மாமிசத்தை எதிர்த்து போராடுங்கள். அதே சமயம் தேவன் ஆவியை, புதிய மனதை கருத்தில் எடுத்துக்கொள்கின்றார் என்பதையும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த சிந்தை நம்மை ஊக்குவித்து தொடர்ந்து முன்னேறி செல்ல நமக்கு உதவுவதாக. ஒருவேளை நீங்கள் பின்வருமாறு இன்னொரு காரியம் என்னை சோர்வுக்குள்ளாக்குகின்றது. காலம் மிக குறைவாக இருக்கின்றபடியால் என்னுடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் என்னால் உறுதிப்படுத்த முடியாது என்று எனக்கு தோன்றுகின்றது என்று சொல்லலாம். இங்கும் கூட நீங்கள் தேவனால் எவைகளெல்லாம் செய்ய முடியும் என்பதை மறந்துவிட்டீர்கள். ஒருவேளை தேவைப்படும் பட்சத்தில் நான் பெற்றிருக்க வேண்டும் என்று தேவன் விரும்பும் குணங்களை அவரால் 2 அல்லது 3 நாட்களுக்குள்ளாக கூட என்னில் வளர்த்துவிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு, அதாவது ஆசிரியர், இருக்கின்றது. அன்புக்குரிய நண்பர்களே, நாம் நம்முடைய ஜீவியங்களை தேவனுக்கு அர்ப்பணிப்போமானால் ஒருவேளை காலம் குறைவாக காணப்பட்டாலும் ஜெயம் கொள்பவர்கள் ஆவதற்கு தேவையான வாய்ப்புகள் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. காலம் குறைவாய் இருக்கின்றது என்று நீங்கள் சோர்வுக்குள்ளாக வேண்டாம் என்பதற்காக நான் சிலவற்றை உங்களுக்கு சுட்டிக்காட்ட போகின்றேன். ஒருவேளை நீங்கள் உங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்த தவறிவிட்டீர்கள் என்றால் என்ன சம்பவிக்கும்? தேவன் தம்முடைய ஆலயத்தில் பெரிய ஓட்டை என்று காணப்படும்படிக்கு விட்டுவிடுவாரா? இல்லவே இல்லை. அவர் வேறொரு கல்லை அந்த இடத்தில் வைப்பார். அந்த கல்லும் உங்களை போன்றதொரு கல்லாகத்தான் காணப்படும். தேவன் கிறிஸ்துவின் சரீரத்தில் அங்கத்தினர்களாக கூட்டி சேர்ப்பதற்கு ஏற்பாடு ஒன்று செய்திருக்கின்றார். ஒருவேளை நீங்கள் அபாத்திரராகி போய்விடுவீர்களானால் தகுதியான வேறொருவர் அவ்விடத்திற்கு அழைக்கப்படுவார். யூதாஸ் தள்ளப்பட்டார். பின்னர் தேவன் பவுலை தேர்ந்து கொண்டார். இவர்கள் இருவருக்கும் சில ஒற்றுமைகள் காணப்பட்டன. பவுல் ஒரு வியாபாரியாக காணப்பட்டார். மேலும் இயேசுவோடு கூட காணப்பட்ட அப்போஸ்தலர்கள் கூட்டத்தில் யூதாசுக்கு இம்மாதிரியான திறமைகள் காணப்பட்டன. யூதாஸே அந்த கூட்டத்தின் பண விஷயங்களை கையாண்டார். வேத வாக்கியங்களின்படி யூதாசுக்கும் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கும் ஒரே மாதிரியான சில பண்புகள் காணப்பட்டன. தேவன் பவுலை தெரிந்து கொண்டதற்கான காரணம் அவர் யூதாஸின் இடத்தை எடுத்துக்கொள்வதற்கு பொருத்தமானவராக காணப்பட்டார் என்பதே ஆகும். யூதாஸ் உண்மை உள்ளவராக காணப்பட்டிருப்பாராகில் அவர் புறஜாதிகளுக்கென்றுள்ள மாபெரும் அப்போஸ்தலனாக காணப்பட்டிருப்பார். யூதாஸ் தேவனுடைய நாமத்தை பிரபுகளுக்கு முன்பு அறிக்கை பண்ணினவராகவும் காணப்பட்டிருந்திருப்பார். ஆனால் இவர் தனது துரோகத்தின் ஆவியினால் இந்த தனது வாய்ப்புகளை இழந்து போய்விட்டார். இதுபோல் நீங்கள் ஒருவேளை உண்மையற்றோராகி போய்விட்டீர்களானால் உங்கள் இடத்தை எடுத்துக்கொள்வதற்கும் கிரீடத்தை எடுத்துக்கொள்வதற்கும் தேவன் வேறொருவரை தெரிந்து கொள்வார். நீங்கள் மகிமையான சபையில் அங்கத்துவம் அடைய அபாத்திரராகி போன ஸ்தானத்திற்கு உங்களை ஆரம்பத்தில் பொருத்தமானவர்கள் ஆக்கின அந்த பண்புகளுக்கும் இயல்புகளுக்கும் ஒத்த பண்புகளை உடையவராக உங்கள் இடத்தை எடுத்துக்கொள்பவர் காணப்படுவார். அந்த நபர் உங்களை காட்டிலும் குறைவான காலப்பகுதியில் அந்த ஸ்தானத்திற்கு தகுதியடைந்து ஓட்டத்தை முடிக்க வேண்டும். அதே சமயம் அந்நபர் உங்களுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருந்ததோ மற்றும் எவ்வளவு தூரம் பிரயாணிக்க வேண்டியிருந்ததோ அதே அளவுக்கு போராடவும் அதே அளவுக்கு பிரயாணிக்கவும் வேண்டியவராகவே காணப்படுவார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமெனில் ஒருவேளை அந்நபர் தனது அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் உறுதிப்படுத்தி கொண்டு தேவன் தன்னில் எதிர்பார்க்கும் குணங்களை வளர்க்க முடியும் என்றால் நீங்களும் தொடர்ந்து முயன்றிருக்கும் பட்சத்தில் அதை எத்தனை எளிதாக செய்ய முடிந்திருக்கும் என்பதே ஆகும். ஒருவேளை அந்நபரும் தேவனுக்கு உண்மையற்று போய்விடுவாரானால் தேவன் இன்னொருவரை தெரிந்தெடுத்து அந்த ஸ்தானத்திற்கு தகுதிப்படுத்திட முடியும் மற்றும் இவருக்கான காலம் முந்தினவரை பார்க்கிலும் இன்னும் குறைவாக காணப்படும். ஒருவேளை உங்களுக்கு ஒத்த இயல்புகளை உடைய ஒருவரை தேவனால் கண்டுபிடித்து
அவருக்கான குறைந்த காலப்பகுதிகளுக்குள்ளாக அவரை ஆயத்த பண்ண முடியுமானால் அவரால் உங்களுக்கு இருக்கும் காலப்பகுதிக்குள் உங்களையும் ஆயத்த பண்ண முடியுமல்லவா? ஆகையால் காலம் குறைவு என்று சோர்வடைய வேண்டியதில்லை. அனைத்துமே ஊக்கங்கொள்வதற்கு ஏதுவானவைகளாக காணப்படுகின்றது. உண்மை என்னவெனில், ஒருவேளை நாம் சோர்வடைவோமானால் அது நாம் தேவனை சந்தேகப்படுகிறதாகிவிடும். இதுதான் சோர்வடைவதன் அர்த்தமாகும். சோர்வடைதல் என்பது முதலாவது தேவன் தாம் செய்வதாக சொல்லியுள்ளவைகளை செய்வதற்கு அவருக்கு இருக்கும் ஆற்றலை, அவருக்கு இருக்கும் சர்வ வல்லமை குறித்து கேள்வி எழுப்புவதற்கும் சந்தேகிப்பதற்கும் சமமாக காணப்படுகின்றது. இதை நாம் ஒப்புக்கொள்கின்றோமோ இல்லையோ, இதுவே உண்மை. சோர்வடைவதில் நாம் பின்வருமாறு கூறுவதற்கு சமமாக காணப்படுகின்றது. அதாவது, தேவன் எனக்கு உதவுவார் என்று வாக்களித்துள்ளார் என்பதை நான் அறிவேன். அவர் எனது பலவீனங்களை மன்னித்து விடுவார் என்று வாக்களித்துள்ளார் என்பதையும் நான் அறிவேன். அவர் இரக்கம் பாராட்டுவார் என்று கூறியதையும் நான் அறிவேன். எனினும் இதை நம்பலாமா என்று எனக்கு உண்மையில் தெரியவில்லை என்று கூறுவதற்கு சமமாக காணப்படுகின்றது. நீங்கள் உண்மையில் இப்படியாக எண்ணவில்லை தான். இது உங்களது யோசனை இல்லாமல் உண்டான சோர்வு தான். எனினும் ஒரு விதத்தில் உங்கள் சோர்விற்கான அர்த்தம் இதுதான். நம்முடைய நாட்களில் காணப்படும் வசதி வாய்ப்புகளுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது வெகு சில வாய்ப்புகளை மாத்திரம் பெற்றிருந்து கடந்த காலங்களில் வாழ்ந்து முடித்தவர்களை குறித்து கொஞ்சம் யோசித்து பாருங்கள். சுவிசேஷ யுகத்தினுடைய ஆரம்ப காலங்களில் வாழ்ந்தவர்களுக்கு இன்றைய காலங்களில் நமக்கு இருக்கும் அச்சரிக்கப்பட்ட வேதகமோ புத்தகங்களோ இருக்கவில்லை. இக்காலத்தில் நாம் பயன்படுத்தும் வேதகம ஆராய்ச்சிக்கு அடுத்த வசதிகளும் மற்ற வாய்ப்புகளும் அப்போது இருந்தவர்களுக்கு இல்லை. அவர்களே சோர்வு அடையாத போது அவர்களே தங்கள் அழைப்பையும் தெரிந்து கொள்வதிலையும் உறுதிப்படுத்தி கொண்டு காணப்படும் போது நம்முடைய நாட்களில் உள்ள இத்தனை வசதி வாய்ப்புகளை நாம் பயன்படுத்தி கொண்டு எத்தனை அதிகமாக நமது அழைப்பை உறுதிப்படுத்தி கொள்ள நாட வேண்டும். சோர்வடைதல் என்பது இந்த விஷயங்களிலெல்லாம் தேவனை சந்தேகிப்பதற்கு சமமாக காணப்படுகின்றது. தேவன் உண்மையுள்ளவராக காணப்படுகின்றார் எனும் காரியத்தை நாம் நம்ப வேண்டும் மற்றும் இதற்கு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும். உண்மையாய் பேசும் யாவருக்கும் மதிப்பு கொடுக்க வேண்டும். தேவன் சொல்லியுள்ளவைகள் யாவையும் நாம் நம்பி மதிப்போமாக. அவர் உண்மையாகத்தான் சொல்லியிருக்கின்றாரானால் பின்னர் நாம் சோர்வடைய வேண்டியதில்லையே. இரண்டாவதாக, நாம் சோர்வடைதல் என்பது கிறிஸ்துவின் ஆற்றலை அவமதிப்பதற்கு சந்தேகிப்பதற்கு சமமாகவும் காணப்படுகின்றது. சோர்வடைதல் என்பது கிட்டத்தட்ட பின்வருமாறு நாம் கூறுவதற்கு சமமாக காணப்படும். அதாவது, கிறிஸ்துவே இரத்தம் எனது அபூர்ணங்களை எல்லாம் மூடுவதற்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை அறிவேன். ஆனாலும் இரத்தம் போதுமானதாய் இருக்குமோ என்று எனக்கு சந்தேகமாய் இருக்கின்றது. இரத்தம் நான் நினைத்த அளவுக்கு முக்கியமானதாய் உண்மையில் காணப்படுமோ என்று எனக்கு சந்தேகமாய் இருக்கின்றது என்று கூறுவதற்கு சமமாய் காணப்படும். கிறிஸ்துனுடைய இரத்தத்தின் வல்லமை குறித்து நாம் சந்தேகிக்க விரும்ப மாட்டோம். ஆகையால் சோர்வடையாமல் இருப்போமாக. மூன்றாவதாக, நாம் சோர்வடைதல் என்பது கொஞ்சம் பெருமை இருப்பதை சுட்டி காட்டுகின்றதாக இருக்கும். அது பின்வருமாறு கூறுவதற்கு சமமாய் காணப்படும். அதாவது, நாம் பலவீனர்களாயிருப்போம் என்றும் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் போராட்டங்கள் இருக்கும் என்றும் தேவன் கூறியிருக்கின்றார் என்பதை நான் அறிவேன். ஆனால் நான் மிகவும் பெரியவனாக காணப்படுகின்றேன். ஆகையால் இந்த அனுபவங்களை எல்லாம் எனக்கு தேவையில்லை. மற்றவர்களுக்கு வேண்டுமானால் இந்த அனுபவங்கள் தேவைப்படலாம். ஆனால் இவைகள் எனக்கு தேவை என்று தேவன் தரக்கூடாதே என்று எண்ணி சோர்வுக்குள்ளாகுவோம். இது பெருமையாகும். நாம் நம்மை குறித்து கொஞ்சம் மிகைப்படுத்தி பார்த்துவிட்டோம். பெருமையானது நம்மை குறித்து நினைக்க வைத்தவைகள் போல் நாம் அவ்வளவு சிறந்தவர்கள் அல்ல என்பதை அனுபவங்கள் நமக்கு உணர்த்தியிருக்கும். நான்காவது, சோர்வடைதல் என்பது நம்முடைய சகோதர சகோதரிகளை, அதாவது மட்டம் தட்டுதல், அவமதிக்கும் காரியமாக காணப்படும். சகோதர சகோதரிகள் காட்சி கூட்டத்தில் எழும்பி நின்று தங்களுக்கு வந்த கடுமையான சோதனைகளை குறித்தும்
அதில் எப்படி தேவன் தங்களுக்கு உதவி செய்தார் என்பதை குறித்தும் சாட்சி பகிரும்போது நாம் அந்த சகோதரன் தனது சோதனைகளை மற்றும் ஜெயங்கள் குறித்து சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவருக்கு இந்த அனுபவங்கள் வந்திருக்காது. ஏனெனில் எனக்கு இந்த அனுபவங்களை எல்லாம் வரவில்லையே என்று எண்ணலாம். சகோதரன் உண்மையாகத்தான் கூறுவார் என்று நாம் நம்புவோமானால் அப்பொழுது அவருக்கு அச்சோதனைகள் வந்திருக்கவே செய்யும். ஒருவேளை அவருக்கு அச்சோதனைகள் வந்திருக்குமானால் நமக்கும் கூட அதே சோதனைகள் வரும். சகோதரன் அந்த சோதனைகளை பெற்றிருந்து சோர்வடையாமல் காணப்பட்டது போல நாமும் சோர்வடையக்கூடாது. ஐந்தாவதாக, சோர்வடைதல் என்பது இதுவரையிலும் தேவன் வழிநடத்தியுள்ள விதங்களை நாம் மறந்து போய்விட்டோம் என்பதை சுட்டி காட்டுகின்றதாய் இருக்கும். கடக்க முடியாத அந்த தடைகளை கடக்க தேவன் உங்களுக்கு எப்படி உதவி செய்தார் என்பது உங்களுக்கு ஞாபகமில்லையா? இப்பொழுதும் உங்களிடத்தில் ஆரம்பித்த கிரியை முடிக்க உங்களுக்கு உதவ அவர் வல்லவராய் இருக்கின்றார் அல்லவா? உங்களிடத்தில் நற்கிரியை ஆரம்பித்தவர் அதை முடிவு பரியந்தமும் முடிக்க விருப்பமும் வல்லமையும் உள்ளவராக இருக்கின்றார். இவைகளை எல்லாம் சிந்தித்து பார்க்கும்போது சோர்வுக்கு இடமே வராது. நாம் தேவனை நோக்கி பார்த்து அவரில் விசுவாசம் வைத்து சோர்வை ஜெயங்கொள்வதற்கும் நம்மை அன்பு கூர்ந்தவர் மூலம் ஜெயங்கொன்றவர்கள் ஆக்குவதற்கும் நமக்கு உதவத்தக்கதாக என்றென்றும் அருளப்படும் அவரது கிருபைகளுக்காக வேண்டிக் கொள்வோமாக. டிடி பட்டம். தேவன் நம்மில் நம்பிக்கை இழக்கவில்லை, மேலும் தேவனே நம்மில் நம்பிக்கை இழந்து சோர்வடையவில்லை எனில் நாமும் நம் விஷயத்தில் சோர்வடைய வேண்டாம். கர்த்தர் இயேசு நம்மீது நம்பிக்கை இழந்து சோர்வடையவில்லை. சகோதர சகோதரிகளும் நம் விஷயத்தில் நம்பிக்கை இழக்கவில்லை. நம் விஷயத்தில் ஒரே ஒருவர் சோர்வடைந்து காணப்படுகின்றார், அது சாத்தான் ஆவார். ஒருவேளை நீங்கள் உங்கள் விஷயத்தில் கொஞ்சம் சோர்வடைந்து விடுவீர்களானால் சாத்தான் சோர்வடைய மாட்டான், அதாவது உற்சாகமாகத்தான் இருப்பான். இந்த டிடி பட்டத்தையே நான் நம்புகின்றேன், அதாவது டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் த டிவில், சாத்தானை சோர்வுபடுத்துதல் ஆகும். உங்கள் இதயத்திற்குள் நீங்கள் சோர்வை அனுமதிக்காமல் இருந்தால்தான் உங்களால் சாத்தானை சோர்வுபடுத்த முடியும். சாத்தானை சோர்வுபடுத்துங்கள். டிடி பட்டம் டிஸ்அப்பாயின்ட்மெண்ட் த டிவில் சாத்தானை சோர்வுபடுத்துவதை மாத்திரமே குறிக்காமல் சோர்வுக்குள்ளாக்குங்கள் என்பதே குறிக்கின்றது. சாத்தானை சோர்வுபடுத்துவோமாக, சோர்வடைய பண்ணுவோமாக. இந்த டிடி பட்டத்தை பெற்றுக்கொள்ள வாருங்கள். இது உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று விசுவாசிக்கின்றேன். ஆமேன். சகோதரர் பெஞ்சமின் ஹெச்பி.